அட மிச்சம் பண்ணுங்க, மிச்சம் பண்ணுங்க. ஆனால் லைனிங்கில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிச்சம் பண்ணாதீங்க. 5 10 மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய டைலர் வந்துட்டு ரொம்ப வெறியாவது டென்ஷன் ஆகுதுல இந்த ஒரு பல விஷயம் இருக்குது. அதில் இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 80 பாயிண்ட்டுக்கு மேலே லைனிங் எடுக்கவே மாட்டாங்க. 100க்கு 95% பேர் இந்த 80 பாயிண்ட்டுக்கு தவிர மீதி இந்த 1 மீட்டர் துணியெலாம் கண்ணில் படுமோ படாதானே தெரில. நல்லா ஆள் வந்துட்டு ஒல்லி குச்சி மாதிரி இருந்தால் 80 பாயிண்ட் 75 80லே கொஞ்சம் தச்சு கொடுத்துடலாம். நல்லா ஆள் நல்லா பார்க்கறதுக்கு வட்டம் சட்டமாக இருந்தாலும் 80 பாயிண்டில் துணி தையினா எங்கேருந்து தைக்கிறது? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்ட நான் கேட்குறேன், 80 கொடுத்துட்டு எங்கேருந்துக்கா இதுக்கு பத்தும் அப்படின்னு கேட்குறேன். ஏன் போன வாட்டி நான் 80 தானே கொடுத்தேன், அப்போ சொக்கா நல்லா தானே தைச்சி கொடுத்த சட்டையெல்லாம், இப்போ நான் வந்து குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை போன வாட்டி ஏதாவது அங்கிட்ட இங்கிட்ட ஏன்னா சொச்சம் சொல்லையெல்லாம் இருந்திருக்கும், அதனால் எடுத்து அவசரத்துக்கு தைச்சி கொடுத்துருப்போம். அதுக்காக நீங்கள் எத்தனை வரும்போதெல்லாம் 80 தான் கொடுத்தா நான் என்னங்க துணி கடையாக வச்சுருக்கேன் சொல்லுங்கள்? ஒன்று தான் செய்யணும். பக்கத்து வீட்டுக்கடல ஏன்னா துணிக்கினி அதெல்லாம் கொடியில் காய வச்சுருந்தா எடுத்து வச்சுக்கணும். அதை நறுக்கி உங்களுக்கு ஒட்டு வச்சு தைச்சி கொடுத்துடலாம் பாருங்கள். ஒரே டென்ஷன் ஏற்றுறாங்க. 1000 2000த்துக்கு புடவை எடுக்கிறீங்களா, அந்த லைனிங் பீஸ் மிஞ்சி போனால் 60 ரூபா தானே ஒரு மீட்ரு. அதுலேயே வந்துட்டு இப்படி பண்ணுறீங்களே, உங்கள் கஞ்சத்தனத்தில் இதில் தானே காட்டுவீங்களா? வெறியாவது மக்களே, வெறியாவது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துணி கொடுத்த 2 மணி நேரத்தில் ஜாக்கெட் நம்ம தைச்சி கொடுத்துடணும். முடியல. டைலரை பார்த்தா இல்ச்சவா மாதிரி தெரியுது போல இருக்கிற. அப்பா முடியல. டைலர் உண்மையிலே டைலர் பாவம்.